அனைவருக்கும் வணக்கம். திருவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இனிய நன்னாளில் இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இன்றைய தினம் நாம் சித்திரை நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை என்றாலே சிறப்பு. சித்திரை நட்சத்திரம் மிருகசீடம், சித்திரை அவிட்டம் மூன்றும் செவ்வாய் நட்சத்திரம். அது காலச்சக்கரத்திற்கு 2வது வீட்டிலும் 3வது வீட்டிலும் 6வது வீட்டிலும் 7வது வீட்டிலும் 10வது வீட்டிலும் 11வது வீட்டிலும் அமையப்பட்டிருக்கிறது. இரண்டு வீடுகளுக்கு சொந்தக்காரம் செவ்வாய். அதில் சித்திரை நட்சத்திரத்தை பற்றி இன்று பார்க்க போகிறோம். இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது நமக்கு என்ன சொல்கிறது? 27 நட்சத்திரங்களில் 14வது நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம். புதன் கிரகத்துக்கு அடுத்து 2வது கிரகமாக சிறிய கோளாக வரக்கூடியது. நில நடுக்கோட்டிற்கு அருகில் இருப்பதால் உலகில் எல்லா பகுதியிலும் இதை பார்க்க முடியும். வானத்தில் நீல நிறத்தில் தெரியும். அதனாலேயே நீல வைர நட்சத்திரம் என்று சொல்வார்கள். இந்த கன்னி துலாம் 2 வீட்டிற்கும் இந்த நட்சத்திரம் 2 பகுதியாக இருப்பதால் வெற்றியை முதன்மையாக கொண்ட 6வது வீடும், பொதுமக்களோடு தொடர்பு கொண்டு அனைவருக்கும் உணவு பரிமாறும் மனோபாவம் கொண்ட இந்த சித்திரை நட்சத்திரம் மக்களோடு மக்களாக எல்லோரிடம் நன்கு பழகுவார்கள். உணவை கொடுக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை இவர்களுக்கு இருக்கும். அதேபோல் மனைவி மீது அன்பு பாசம் மிகுந்திருக்கும். இந்த பிரபஞ்சத்தின் கட்டிட கலைஞர்கள் என்று தேவரின் சிற்பி என்றும் பிரம்மாவின் மானசீக புத்திரர் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது கலை சார்ந்த விஷயங்கள். கலை என்றால் உணர்வு, சிந்தனை, கற்பனை சார்ந்தது. இன்று அந்த கலைதான் நாட்டில் மிகுந்த முறையில் அதிகமான அளவில் கலை சார்ந்த விஷயங்கள் தான் நுட்பமாக செயல்படுகிறது. அதே போன்று கைவினை என்பது கைத்தொழில். நம் மனிதனுடைய ஆற்றல்கள் கொண்டு, நம்முடைய சக்தியை கொண்டு நுட்பமான வேலையாக இருந்தாலும் சரி, எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஆற்றல். கட்டிடக்கலை என்றால் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. பொதுவாக வீடு, பள்ளிக்கூடம், மருத்துவமனை, கோவில், கோட்டைகள், அரண்மனைகள் என்று அரண்மனை பங்களா என்று கூறுவோம். உபயோகமாகவும் உறுதியாகவும் திறம்பட அழகாகவும் செய்யக்கூடிய மனோதிடம் பெற்றவர்கள். ஒட்டுமொத்த கலை படைப்பும் என்று சொல்லலாம் இவர்களை. ஆகவே இவர்கள் புத்திசாலித்தனம், அறிவாற்றல் மிகுந்தவர்கள். எந்த வேலையும் நேர்த்தியாகவும் உண்மையாகவும் அழகாகவும் செய்து முடிப்பாங்க. நண்பர்கள், உறவினர்கள் நல்ல அன்பும் பாசம் வச்சிருப்பாங்க. நிர்வாகத்திறன் சொல்ல வேண்டியது இல்லை. தன்னம்பிக்கை, தைரியம் அனைத்தையும் ஒரு தலைமை பண்பு. எந்த இடத்துலையுமே முதன்மையான காட்சி தருவாங்க இவங்க. இந்த விஷயத்துல இவங்களுக்குரிய தனி சிறப்பு தைரியத்துக்கு சொல்ல வேண்டியதில்லை. எந்த ஒரு புது காரியங்களையும் தயக்கம் காட்டாமல் தைரியத்துடன் செயல்படுத்துவார்கள். யோசிக்க மாட்டார்கள். அதே போன்று சில சமயம் கோபம், பிடிவாதம் இதில் இந்த இருக்கும் இவர்களுக்கு. தவறு செய்பவன் இவர்கள் பார்த்தால் பயந்து ஓடுவார். ஆனா இவர்கள் அப்படிப்பட்டவர்கள். ஆன்மீக, தெய்வீக காரியங்களை ஆர்வமாக செய்வார்கள். பிறருக்கு கொடுத்து உதவும் குணம் இவர்கள். மற்றவர்களும் வேலை செய்ய இவர்களுக்கு பிடிக்காது. பெரும்பாலும் சுயமாகவே சுயதொழில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். எத்தனை சோதனை வந்தாலும் கொள்கையிலிருந்து மாறவே மாட்டார்கள் இவர்கள். எந்த காரியத்தையும் தாமதிக்காமல் உடனே செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். நாளை நடப்பதை முன்கூட்டியே அறிந்து சொல்லக்கூடிய மனோதிடம் படைத்தவர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தன் தலையை அடமானம் வைக்க கூட தயங்காதவர்கள். இவர்கள் படிப்புக்கும் செய்யும் வேலையும் பெரும்பாலும் சம்பந்தம் இருக்காது. படித்த படிப்பு ஒரு படிப்பாக இருந்தாலும் கூட இவர்கள் அதைவிட மேம்பட்ட துறைக்கு, அந்த கல்வியை மிஞ்சி அனுபவத்தில் புகழ் பெறும் என்று ஆசைப்படுவார்கள். எதையாவது சாதிக்க வேண்டும் என்றும் இவர்கள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மனதிடம் படைத்தவர்கள். ஆக செயலில் அவசரம், முரட்டுத்தனம் இல்லாமல் இருந்தால் இவர்களுடைய செல்வாக்கு யாரையும் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டே போகும் நண்பர்கள். அப்படிப்பட்ட சித்திரை நட்சத்திரம். செவ்வாய் என்றாலே மங்களகாரகன் என்று கொள்ளும். அதனால் தான் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கின்றோம். மேலும் செவ்வாய் என்றாலே ஒரு பெண்ணுக்கு கலத்திரகாரகன் செவ்வாய், ஒரு ஆணுக்கு கலத்திரகாரகன் சுக்கிரன். இப்படித்தான் ஜோதிட ரீதியாக முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் செவ்வாய் என்பது மிக மிக முக்கியம். ஒரு ஜாதகத்தில் ஹஸ்தலட்சுமியும் தைரிய லட்சுமியை கொடுப்பவர். அதனால் இவர் பொறுமையாகவும் கோபப்படாமலும் நிதானத்துடன் செயல்பட்டால் இவரை யாரும் இவரை பிடிக்க முடியாது நண்பர்களே. அப்படிப்பட்ட நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தின் பெயரை கேட்டாலே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. அந்த நட்சத்திரம் வடிவம் ஸ்டார் நட்சத்திரம் தான். பூ மந்தாரை,
கடவுள் மகாலட்சுமி. வில்வ மரம். வில்வ மரம் என்பது சிவனின் மரம். பப்பாளி சாத்துக்குடி உணவு. அதிதேவதை விஸ்வகர்மா, அதிதேவதை. சித்தர், புன்னாகி ஈசர், நன்னாசிரியர் என்ற இடத்தில் ஜீவசமாய் உள்ளது நண்பர்களே. இவர்களை வணங்குவது, இந்த நட்சத்திரத்தை நாம் கையில் முதன்மாக செய்து கொண்டாலோ, நீல நிறத்தில் அல்லது அரிசியில் வச்சு கொண்டாலோ, விசிட்டிங் கார்டிலோ, மொபைலிலோ இந்த மகாலட்சுமி வில்வ மரத்தை சுற்றி வந்தாலோ, வில்வ மற்றும் இலைகளை வீட்டில் வைத்து பூஜித்தாலோ, மகாலட்சுமி பூஜித்தாலோ, பப்பாளி சாத்துக்குடி சாப்பிட்டாலோ இந்த ஆற்றல்கள், சித்திரையின் ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த ஆற்றல்களை பெற்று எல்லோரும் பெரிய கலைஞராக வேண்டும், நம் நாட்டை பெருமை சேர்க்க வேண்டும், நம் வீட்டை பெருமை சேர்க்க வேண்டும் என்று மனமாற கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.